Taste the Daily. பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வருவதால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வாலாஜாபாத்தில் உள்ள அவலூர் தரைப்பாலம் மூடப்பட்டு போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் ஆந்திர அணைகளில் இருந்து அதிக அளவு நீர் திறந்துவிடப்படுவதால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வாலாஜாபாத் திருப்புலிவனம் சாலையில் சேதமடைந்த நிலையில் உள்ள அவலூர் தரைப்பாலம் வழியாக போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாலத்தை சீர் செய்வதாக கூறி விடிய அரசின் அதிகாரிகள் பணத்தை கொள்ளையடித்ததாகவும் எவ்வித சீரமைப்பு பணிகளும் நடைபெறவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பிட்ட நிதியை ஒதுக்கி செலவு செய்வதிலேயே கொள்ளையடிப்பதிலே குறியாக இருக்கின்றனர். இந்த கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தில் மேம்பாலமே கட்டியிருக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு பக்கம் வழி அடைக்கப்பட்டதுனால பள்ளி மாணவர்கள், மருத்துவமனை, வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எதை வாங்க வேண்டுமானாலும் நம்ம வாலாஜாபாத்துக்கு தான் வர வேண்டும். இப்போ வாலாஜாபாத்துக்கு வர வேணும்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 36லேருந்து 40 கிலோமீட்டர் சுற்றி தான் இந்த வாலாஜாபாத்துக்கு வரணும். போக்குவரத்து வசதியும் இல்லாத இருக்குது. பஸ்ஸையும் நிறுத்திட்டாங்க. பஸ் வசதியும் ஏற்படுத்தி தரணும். 2026 சட்டமன்ற எலெக்ஷன் வர இருக்கிறதுனால அந்த தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின் திரு எடப்பாடியார் அவர்கள் இந்த மேம்பாலத்தை அமைத்து தந்தால் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இதை அந்த கிராம பகுதி மக்களின் கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம். நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தின் நெல்லை மாவட்ட மையம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வண்ணாரப்பேட்டையில் 70 வயது நிரம்பியவர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும், அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமான 7,850 ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஓய்வூதியதாரர்கள் தங்களது கோரிக்கைகளை திறனற்ற திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். திருப்பூர் அருகே இடுவாய் கிராமம் சின்ன காளிப்பாளையம் பகுதியில் குப்பை கிடங்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடிய மக்கள் கைது செய்யப்பட்டனர். அரிய வகை மூலிகை மரங்கள் சின்ன காளிப்பாளையத்தில் வளர்க்கப்படும் நிலையில் போலீசார் துணையோடு மரங்களை வேரோடு பிடுங்கி எரிந்து மாநகராட்சி நிர்வாகம் குப்பை கிடங்கு அமைக்க முயன்றது. இதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஸ்டாலின் மாடல் அரசு அந்தந்த வார்டுகளிலேயே குப்பைகளை தேக்கி வைப்பதால் துர்நாற்றம் வீசுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 2 வயது குழந்தை மீது சுவர் விழுந்து உயிரிழந்தது. குமாரமங்கலம் பகுதியில் வீட்டுக்கு அருகே விளையாடிக் கொண்டிருந்த ஹரிவர்ஷினி என்ற 2 வயது குழந்தை மீது சுரேஷ் என்பவரின் வீட்டு பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்தது. இதில் காயமடைந்த 2 வயது குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை அருகே திருக்கோயிலூர் சாலையில் விரிவாக்க பணி என்னும் பெயரில் பழமை வாய்ந்த மரங்கள் வெட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாலை விரிவாக்கம் எனும் விளம்பரத்தை தொடங்கியுள்ள விடிய அரசு மக்களுக்கு நிழல் தந்து காற்றை தூய்மையாக்கி வரும் மரங்களை வெட்டி வருகிறது. இயற்கையை சீர்கெடுக்கும் விடிய அரசின் இந்த முறை தவறிய செயலுக்கு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். அரியலூரில் உள்ள மின் நகரில் வசிக்கும் மோகன் என்பவரின் வீட்டில் இரிடியம் பண மோசடி தொடர்பாக சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். ஜெயங்கொண்டம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் பணிபுரிந்ததாக கூறப்படும் மோகன் 1 லட்சம் கொடுத்தால் 1 கோடி கிடைக்கும் என கூறி இரிடியத்தை விற்று பண மோசடியில் ஈடுபட்டதாக தெரிகிறது. ஸ்டாலின் மாடல் அரசு பண மோசடியை தடுக்க தவறிய நிலையில் சிபிசிஐடி அதிகாரிகள் மோகன் வீட்டில் விசாரணை நடத்தினர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே வேங்கூரில் சம்பா பயிர் தண்ணீரில் மூழ்கியதை கண்டித்து பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேங்கூர் குவளை வாய்க்காலை முறையாக தூர்வாராததால் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக குற்றம் சாட்டியும் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாக குற்றம் சாட்டியும் பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்தும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு வாய்க்கால்களை முறையாக தூர்வாருவதில்லை எனவும் இதனால் பல ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்குவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த மோதிரமேடு பகுதி மடுகு கால்வாயின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த சிறிய பாலம் உடைந்ததால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். தொடர் மழையால் கவுண்டன்ய மகாநதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் மடுகு கால்வாய் குறுக்கே கட்டப்பட்டிருந்த பாலம் உடைந்ததால் அந்த பகுதி மக்கள் கயிறு கட்டி ஆபத்தான முறையில் கடந்து செல்கின்றனர். ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடைந்த பாலத்தை விரைவாக சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் ராஜாம்புலியூர் கிராம ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகம் முழுவதும் சேரும் சகதியுமாக உள்ளது. பள்ளி கட்டிடத்தின் வகுப்பறை உள்ளேயும் மழைநீர் கசிவு ஏற்பட்டுள்ளதால் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். நீலி கண்ணீர் வடிக்கும் ஸ்டாலின் மாடல் அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு பருவமழைக்கு முன்னரே பள்ளி கட்டடம் மற்றும் வளாகங்களை சீர் செய்ய சொல்லியும் கேட்காமல் இருப்பது ஏன் என மாணவர்களின் பெற்றோர்கள் கேள்வி எழுப்பினர். திருவள்ளூர் அடுத்த 26 வேப்பம்பட்டு ஊராட்சியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீரை அகற்ற கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மழை பெய்த நிலையில் இக்கிராமத்தில் முறையான வடிகால் வசதி இல்லாததால் குடியிருப்புகளை கழிவுநீர் கலந்த மழைநீர் சூழ்ந்தது. மேலும் மழை வெள்ளத்தை அகற்ற மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் இக்கிராமத்தின் வழியாக பயணித்த ஆட்சியர் கிராம மக்களை சந்திக்காமல் சென்றதால் ஆத்திரமடைந்த மக்கள் விடிய அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும். டெங்கு ஃபீவர், டெங்கு மலேரியாவில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த 2 தண்ணி, காவல் தண்ணி, மண் தண்ணி சேர்ந்து எங்கள் வீட்டை சுற்றி தண்ணி தான் நிற்கிது. எக்கச்சக்க கொசு, நைட்டு தூங்க முடியல. வீட்டில் பாம்பு, அட்டை எல்லாத்தையும் வந்து பூந்துக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் ஆதார் கார்டை புதுப்பிக்க பள்ளி மாணவர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகள் ஆதார் கார்டுகளை புதுப்பிக்க வேண்டும் என பள்ளி சார்பில் கூறப்பட்டுள்ளதால் ஆதார் மையத்தில் மாணவ மாணவிகள் குவிந்து வருகின்றனர். இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு பள்ளிகளிலேயே ஆதார் கார்டை புதுப்பிக்க முகாம் நடத்த வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக அரசின் அலட்சியத்தால் பள்ளி மாணவர்கள் அவதியடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். 3 நாளா வந்து போறோம். ஆனா டோக்கன் கிடைக்கல. கால் வரைக்கும் நின்னுக்குறோம். காலையில 6 மணில இருந்து நின்னுக்குறோம். ஆனா டோக்கன் கிடைக்கல. மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஆதார் கார்டு அப்டேட் பண்ண வந்திருக்கோம். ஆனா நிறைய பேர் இருக்கிறதுனால எங்களால் எடுக்க முடியல. அதான் ரொம்ப கஷ்டமாகுது. HM எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஸ்கூல்லே பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஈரோடு நகர் கருங்கல் பாளையத்தில் தீபாவளி சீட்டு நடத்தி 1 கோடி ரூபாய் வரை மோசடி செய்து தலைமறைவானவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். தீபாவளி சீட்டு முதிர்வு காலம் முடிவடைந்த நிலையில் சீட்டு போட்டவர்களுக்கு வட்டியுடன் பணத்தை திருப்பி செலுத்தாமல் மணிகண்டன் என்பவர் குடும்பத்துடன் தலைமறைவானார். ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை ஏமாற்றிய மணிகண்டன் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டு தர பாதிக்கப்பட்டோர் வலியுறுத்தினர்.